இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. எல்லார்ட்டையுமே பேன் கார்டு இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். ஆக்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பர்சனோட பேன் கார்டு வந்து வேலிடேட் பண்ணணும். ஜிஎஸ்டி நம்பர் எப்படி வேலிடேட் பண்றீங்களோ, அதே மாதிரி பேன் கார்டும் வந்து வேலிடேட் பண்ணணும். ஏன்னா டிடிஎஸ் வந்து இம்பாக்ட் இருக்கு. ஆக்டிவ் பேன் கார்டு அப்படின்னா டிடிஎஸ் ப்ரொவிஷன் படி வந்து 2% 10% 1% டிடெக்ட் பண்ணி ரெமிட் பண்ணலாம். இன்கேஸ் பேன் நம்பர் கொடுத்துருக்காங்க, பட் அது வந்து இன்ஆக்டிவாக இருக்குது இல்லை இன்னும் ஆப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட். நம்ம பேன் கார்டு செக் பண்ணும் பொழுது ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு வந்தால் ப்ராப்ளம். இன்ஆக்டிவ் அப்படின்னு வந்தாலும் ப்ராப்ளம். இன்ஆக்டிவ் அப்படின்னா மோஸ்ட் டேஞ்சரஸ். நம்ம 50,000க்கு மேலே வந்து எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட் பண்ணப்பட்ட பேன் கார்டு. இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னா இது வந்து ரிஸ்க் வந்து கம்மி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து ப்ராப்பராக வந்து லிங்க் பண்ணாதனால வரக்கூடிய மெசேஜ் தான் வந்து இன்ஆப்ரேட்டிவ் பேன். ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணணும். யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் வந்து இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு காமிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய டைம் லைன் கொடுத்துருந்தாங்க லிங்க் பண்ணுறதுக்கான டியூ டேட். ஆல்ரெடி வந்து டியூ டேட்டை வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படின்னா, இப்போ லிங்க் பண்ணலாமான்னா லிங்க் பண்ணலாம். பட் 1000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணலாம். நீங்கள் நேம் வந்து எந்த டாக்குமெண்ட்டில் தப்பாக இருக்கோ அதை திருத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா லிங்க் ஆகிரும். ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு மாறிடும். ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணலாம், சிஸ்டம் அலோவ் பண்ணோம், அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. பட் பெண்டிங் ரீஃபண்டும் உங்களுக்கு சேங்ஷன் ஆகாது. அதே மாதிரி ரீஃபண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் வராது. இன்ஆப்ரேட்டிவ் பேன் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் இது வந்து ஹையர் ரேட்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பேன் கார்டு ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இன்கம் டேக்ஸ் போர்ட்டல். இதில் வந்து வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எந்த பேன் நம்பரை நீங்கள் வேலிடேட் பண்ணுமோ அந்த பேன் நம்பர் நீங்கள் கொடுங்க. அதுக்கான நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிடும். அதாவது பேனோ ஆதாரோ லிங்க் ஆகியிருந்தால் ஆக்டிவ்னு வரும். அப்படி இல்லைன்னா இன்ஆப்ரேட்டிவ்னு வரும். இந்த பேன் கார்டு லீடு வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட், ஆக்டிவாக இல்லை அப்படின்னாக்க அப்போ வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு வரும். இது வந்து ஒவ்வொரு பேனாக தான் நீங்கள் பார்க்க முடியும். கம்பெனிஸில் இருக்கக்கூடிய சப்ளையர் மொத்தமாக நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது. இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ்லேயே வந்து ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வேரியஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் மோர் ஃபங்க்ஷன் வந்து பேன் கார்டு வெரிஃபை பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு பல்காக வந்து பேனை அப்லோட் பண்ணுறது மூலிமா ஒரே டைமிங்கில் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்ட்டலில் உங்களுக்கு லாகின் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். லாகின் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபார்ம் டைப் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆத்தரைஸ் பர்சன் டைப்பை வந்து செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ் செக்ஷன் 206 ஏபி அண்ட் 206 CCA இதை நீங்கள் கிளிக் பண்ணனா மாதிரி வரும். இதில் வந்து ஒவ்வொரு பேனாக வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரே ஒரு பேன் நம்பர் வந்து வேலிடேட் பண்ணுறேன். அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஆப்ரேட்டிவ் அப்படின்னு வரும். ஆப்ரேட்டிவ் அப்படின்னா ஆக்டிவ்னு அர்த்தம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபைடு செக்ஷன் அப்படிங்கிறது 206 ஏபி அண்ட் 206 ஏங்கிறது வந்து நோன் இருக்கு. நோ தான் இருக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் ரிட்டர்ன் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டாங்களா, அதே மாதிரி டிடிஎஸ் டிசிஎஸ் வந்து 50,000 மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இது. நோ அப்படின்னாக்கா எந்த ரிஸ்க்கும் இல்லை. இது வந்து ஒன்று ஒன்றா வந்து வெரிஃபை பண்ணுற மெத்தட். பல்காக செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டெம்ப்ளேட் இந்த பல்க் சர்ச் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் சிஎஸ்வி டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த டெம்ப்ளேட்டில் வெறும் பேன் கார்டு நம்பரை மட்டும் இங்கே வரிசையாக எத்தனை இருக்கும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். எவ்வளோ பின் நம்பர் இருக்கோ எல்லா பின் நம்பரையும் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைலில் வந்து டைரெக்டாக வந்து அப்லோட் சிஎஸ்வி அப்படிங்கிறதுல நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னாக்க ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னாக்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் வந்து பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வெரிஃபை பண்ணுற
மெத்தட். இன்கேஸ் இன்ஆப்பரேட்டிவாக பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதாரை லிங்க் பண்ணணும். ஆதாரை லிங்க் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் 1000 rupees பேமெண்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் எஸ் மட்டும் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.